நம்ம சங்கிலியை கல்யாணம் பண்ணி வந்துட்டார். கல்யாணம் பண்ணி 1 மாசம் 2 மாசம் அங்கேயே இருந்தார். இவருக்கு ஊர் கஷ்டம் வரத்துக்கு பயம். பரவி நாச்சியார் என்ன சொல்லுவிடும், நீ இங்கே இருமா, அடிக்கடி நான் மெட்ராஸ் வருவேன், நீ இங்கே இரு, அப்புறம் நான் வந்து ஆயிஷம் போறேன்னு அது என்னவோ கண்ணை தொடச்சு விட்டு சால்ஜாப்லாம் சொல்லிவிட்டு இவர் நான் வரும்போது வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார். கிளம்பி விருத்தாச்சலம் வழியாக அங்கங்க பல கஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணிண்டு அங்க என்ன வந்துட்டு இருக்கிறார். இங்க வந்திருந்தா அதுக்கு முன்னாடியே இங்கே சும்மா இருப்பாளா ஜனங்கள். அதுவும் சுந்தரரை பத்தி எல்லாருக்கும் தெரியும், சுந்தரர்னே தெரியும். அதனால பரவி நாச்சியார்கிட்ட போய் இது மாதிரி கல்யாணம் ஆயிடுத்தவருக்கு எங்க வர போறாரு, திருவாரூர் பக்கமே வரமாட்டார். என்ன பார்க்க வர வேண்டாம், தியாகராஜ பெருமானையாவது பார்க்க வரமாட்டாரா அப்படின்னு பொறுமிண்டு அழுதுன்னு இருக்கிறார். இவர் வெறும் ஆடம்பரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரார். இவர் வரான்னு ஊர் பூரா பூரண கும்பம் வச்சு அழைச்சு தோரணங்கள் எல்லாம் கட்டி தியாகராஜ பெருமானுடைய ஊர்வலம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா சுந்தரருடைய ஊர்வலம். அப்படி வரவேற்கும் பொழுது எல்லார் வீட்டிலையும் பூரண கும்பம் வச்சு பெரிய கோலம் போட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும் பொழுது சுந்தரர் வீடு இருக்கு இல்லையா, படார்னு கதவு சாத்தி உள்தாப்பா போட்டாச்சு. கதவு திறக்கவே இல்லை. இப்படிலாம் சுத்தி பார்த்தார். இல்ல கோவிலுக்கே போயிட்டார். நேரம் தியாகராஜ பெருமான தரிசனம் பண்ணார். 1 நாளா 2 நாளா இன்னும் ஆத்துக்கு போகலன்னு 4 பேருக்கு தெரியாதா? 4 பேருக்கு தெரியட்டும், தெரியாத போகட்டும், சிவனுக்கு தெரியாதா? கோவிலேயே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கோவிலேயே மண்டபத்தின் ஓரமா கொண்டு எங்கேயோ படுத்துக்கிறார். உள்ள வராதேன்னு விட்டார். இனிமேல் இந்த உள்ள பக்கம் வராது, கதவு திறக்கிறது இல்லை, உள்ள வராதேங்கிறார். ஒன்னும் சால்ஜாபு சொல்ல முடியல, இல்லேன்னு சொல்லிடுகிறார். ஒன்னும் பயப்பட மாட்டார். அங்க அந்த சுவாமி சாட்சியா, இங்க இந்த சுவாமி சாட்சியா, கொண்டு பயப்பட மாட்டார். சுவாமிகிட்ட பயம் இல்லை அவருக்கு, இந்த பரவி நாச்சியார்கிட்டனா பயமா இருக்கு. இப்படி படுத்துட்டு இருக்காரா, தியாகராஜ பெருமான் விடுவரா? அங்க சுந்தரா தடவி, ஏன்பா இங்க படுத்துட்டு இருக்க பரதேசி மாதிரி, நீ சுந்தரன் இல்லையா, நீ ஆத்துல போய் இருக்க வேண்டாம, ஆத்துல உள்ள விட மாட்டேங்கிறா. சோஷலா சக்கியமா பேசுறார். ஏத்தாதிருந்ததி ஏகேன் ஒரு தேவாரம். என்றைக்காவது உன்னை மறந்திருக்கேனா? ஆம்படியா பக்கத்துல படுத்துண்டாலும் சங்கரா சங்கரான் தான் சொல்லுவேன். உன் திருநாமம் தவிர என் வாயில வராதே. என்னைக்காவது நான் உன் பேரை சொல்லாம இருந்திருக்கிறேனா? ஏத்தாதிருந்தறியேன் ஈமையோர் தனி நாயகனே மூத்தாயி உலகுக்கெல்லாம் மூத்தாயி முதுகுன்று அமர்ந்தவனே. விருத்தாச்சலம் சுவாமி, சுவாமி எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறார். தேவாரம் விருத்தாச்சலம் தேவாரம். முதுகுன்று அமர்ந்தவனே. இந்த 2 வரி பரமேஸ்வரனுக்கு. ஒரு வரி ஏத்தா தன்னை பத்தி, 2வது வரி பரமேஸ்வரன், 3வது வரி பூத்தாரும் குழலாள் பறவை. இப்படி தேவாரத்துல பாடுவரா? மனைவியை பத்தி ஒருத்தம் பாடுவனா? தேவாரத்துல பாடுவனா? ஜெகதி பத்மாவதி ரமண ஜெயதேவ கவின்னு பாடினானா பத்மாவதி அப்படி இருந்திருக்கா? இல்லாதுனா வெக்கம் கட்டி தான் பாடுற காவியத்துல வச்சு பாட மாட்டான். அப்படி இருந்திருக்கா பத்மாவதி. அது போல பரவி நாச்சியார் சுந்தரருக்கு ஏத்தவளா அப்படி இருந்திருக்கிறார். அதனால அழகா தலையில பின்னி பூவிச்சுப்பளே. கடல், அவளுடைய அழகு ஒரு கடல் போல இருக்குமே. எனக்கு என்ன லட்சியம்னா, தியாகராஜ பெருமான பார்த்து சொல்றார், எனக்கு என்ன லட்சியம்னா, பூத்தாரும் குழலாள் பறவை இவள் தன் முகப்பேயே. அவளுடைய முகோல்லாசம் தான் எனக்கு லட்சியம். அவள் முகம் சுணுங்கினா எனக்கு தாங்காது. ஈஸ்வரங்கிட்ட போய் இப்படி கேட்கிறாருன்னா, தேவாரத்துல வச்சு பாடினா உலகம் பூரா பாட மாட்டாளா? இத
அதை பத்தி கவலையே இல்லை அவருக்கு. ஈஸ்வரன் கிட்ட போய் இதெல்லாம் குடும்ப விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு ரொம்ப பேர் சொல்றா. ஆதுகாரிக்கும் எனக்கும் சண்டை, நீங்க தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சிவன் கிட்ட வந்து சொல்லணுமானா இவருக்கு என்ன ஸ்நேகம் அந்த சிவனிடத்துல இருக்கணும். சிவனிடத்துல அப்படி கேட்டுக்கிறார். அவள் அதுவும் உன்னுடைய முகோல்லா, அவள் போனா போயிட்டான் அதான் கிடக்கா. உன்னுடைய ஏன் அருமை தெரியல அவளுக்கு, உன்னுடைய முகோல்லாசம் இருந்தா எனக்கு போறோம் அப்படின்னு பாடுற பக்தாள் பாடெல்லாம் 100 கேட்டிருக்கோம் நம்ம. சிவனிடத்துல போய் நீதான் இருக்கியப்பா, உன் முகோல்லாசம் எனக்கு பஞ்சமே இல்லை, ஒரு நாள் நான் என்ன பண்ணினாலும் உன் முகம் சுணுக்கவே மாட்டேன், நான் தான் உனக்கு ரொம்ப செல்லமாச்சே. அவளுடைய முகோல்லாசம்னா எனக்கு இல்ல, அவள் முகோல்லாசம் எனக்கு கிடைக்கும்படி நீ பண்ணணும். இது என்ன கூத்து? இது அவள் அடிக்கிற கூத்தா தான் அடிக்கிற கூத்தான்னு சொல்லல, அவரை போய் சொல்ல நீ அடிக்கிற கூத்து தானே, என்னையே இப்படி வச்ச அப்படியே அவளையும் அப்படி வச்சுட்டு ஏன் இங்க படுத்துட்டு இருக்கேன்னு வேற கேட்கிறேன். கூத்தான் தந்தருளாய் கொடியே நீட்டளங்கெடவே என்று தேவாரம் பாடி பரமேஸ்வரனை பிரார்த்திக்கிற. அப்போ பரமேஸ்வரன் தூது போறாராம், பரவி நாச்சியார் வீட்டுக்கு தூது போறாராம், கதவை இடிக்கிறாராம். யாரோ அப்படின்னு நினைச்சன் கதவை திறந்தா யாரோ உத்தராட்டம் வந்துட்டு சிவனே காட்சி கொடுக்கும். நம்முடைய தோழனை வாசல்ல கடத்தலாமா? என்னுடைய தோழனை உள்ள கூப்பிட்டு ஆழ, அவளும் தைரியமா சொல்றாள் வர சொல்லுங்கிறார். அப்புறம் அங்கே உம்மா வர சொல்றாரியா அப்படின்னு அனுப்புறார். ஆனால் வேதம் சொல்லுது தூதாய பிரஹிதாய சே, அனுப்பப்பட்ட தூதன், நீ போடா அப்படின்னு அனுப்பப்பட்ட தூதன் ருத்ரன் சொல்றதுன்னா அந்த வேத வார்த்தைய சத்தியம் பண்றாப்புல லீலைகளான்னா இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு புராணத்தும், திருவிளையாடல் புராணமோ பெரிய புராணமோ இதெல்லாம் எடுத்தோம்னா ருத்ரத்தினுடைய வியாக்கியானமா இருக்கு. பக்த விஜயத்தை எடுத்தா சொல்லுவேன் பகவத்கீதையினுடைய வியாக்கியானமா இருக்கும்ப. இப்ப எடுத்து பார்த்தாக்க எல்லாம் ருத்ரத்தினுடைய வியாக்கியானமா இருக்கு. ருத்ரன் சொல்றது நமோ தூதாய சப்ரஹிதாய சே. ஆச்சரியம், ஸ்ரீரங்கத்துல பிரணய கலகம்னு ஒரு உற்சவம் நடக்கும், அதுதான் மட்டையடி திருநாள்னு சொல்லுவா. பிரணய கலகத்துல பெருமாள் எங்கேயோ போயிட்டு வந்துட்டார், தாயார் வாசலை நிறுத்தி வச்சுட்டார், ரங்கநாதர் வாசலையே நிற்கிறார், தாயார் கதவை தாளி விட்டு விட்டார். அப்போ ஆழ்வார் வந்து சமாதானப்படுத்துறார். ஆழ்வார் வந்து சமாதானம் பண்ணதும் ஸ்ரீரங்கநாச்சியார் சடகு நம்மாழ்வார் சொல்றதுனாலே உள்ள வாரும் அப்படின்னு பெருமாள் அழைக்கிறார். அப்படின்னா ஒரு உற்சவம் நடக்கிறது. இங்க ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க பிரணய கலகம், அங்க பகவான வெளியில தள்ளி விட்டு பிராட்டி நிற்கிறாருன்னு கதை. இங்க பக்தன வாசல நிக்க வச்சு விட்டு ஆனால் தூது பகவான் வரார். இது ஒரு ஆச்சரியமான கதை. இதுதான் உச்சிதமா தோன்ற. பிரணய கலகம் பார்க்கணும் அப்படின்னா பக்தனுக்கு 2 தாரம், குடும்ப சண்டை வந்து எடுத்து பக்தன் வாசல நிற்கிறானா, இதுக்கு பகவானே தூது வராருங்கிறது ஆச்சரியமான ஒரு கதையா இருக்கு. அது லீலையா இருக்கு, அது லீலையா இருக்கு. இதுதான் மனம் உருக்கிற சரித்திரமா இருக்கு. நமோ நிஷங்கிடே சேஷ்டுதிமதே சா, நிஷங்கினே இஷுதிமதே. அம்பரா தூணியும் தோல்ல சாத்தி நிற்கிற இஷுதி, நிஷங்கம்னா உரை, கத்தி வைக்கக்கூடிய உரை, இவைகள்லாம் தரிச்சென்றிருக்கிறவர். நமஸ்தீட்சணேஷ வேச்சா யுதினேச்சா, கூர்மையான கடுமையான அம்பு உடையவர், கையில ஆயுதம் உடையவர். நமஸ்வாயுதாய சுதன்வனேச்சா, அழகான ஆயுதம் உடையவர், அழகான வில்லு உடையவர். நமஸ்ருத்யாய பத்யாய, ஒற்றடி பாதை, ஸ்ருதினா ஒத்தடி பாதை, பத்தினா விசாலமான பாதை, எல்லாமாகவும் அவரா இருக்கிறார்.